இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சித்தத்தின் விட்டு விலகி பிசாசின் உலகத்தின் விருப்பத்தின்படி நம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆமாவா இல்லையா? இன்றைக்கி எல்லா விஷயங்களும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நமக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு அதுதான் வேணும்னு சொல்லி அதை நோக்கி நம்ம போகிறோம்ல. அது எவ்வளோ தப்பான விஷயம் நமக்கு தெரியும், தெரிஞ்சனா பண்ணுறோம், அதை தவிர செஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் இன்றையெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு இப்போ புரியாது. ஒரு கட்டத்தில் நம்ம பட்டு வெளியே வரும்போது தான் இல்லை, ஐயோ அப்போவே ஒருத்தவங்க சொன்னாங்க இதெல்லாம் பண்ணாத, இது ரொம்ப தப்பான விஷயம் அப்படின்னு சொல்லி. அப்போல்லாம் புரியல, ஆனால் இப்போ புரியுதில்ல. இப்போ நம்ம அடிப்பட்டு திருந்தினா தான் நம்ம திருந்துவோம்ல. சொல்லும் போது யாரும் கேட்க மாட்டாங்க, ஏற்றுக்கிற பக்குவம் கிடையாதுல்ல. உங்களுக்கு என்னங்க வந்துச்சு, உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் இப்படி தான் இருப்போம் அப்படின்னு சொல்ல பண்ணுவாங்க, பேசின வாயை அடைப்பாங்களாம். ஆனால் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும் அப்படின்னா நீ உன்னை மாற்றிக்கணும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வதற்கோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ கொடுக்க போகிறாரு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் நீங்கள் இருக்கீங்க. இன்றைக்கி எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன அழுத்தத்தினால் தள்ளப்படுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரில பதர், ஒரே குழப்பமாகவே இருக்குது, எப்படி போகுதுன்னு தெரியல என் வாழ்க்கை, ஐயோ வெளி உலக வாழ்க்கை என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நியூஸ் இல்லாமல் இல்லைங்க. பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் பலாத்காரங்கள், பெண்களுக்காக நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நடந்துகிட்டே தானே இருக்குது. ஸ்கூல்லேயும் நடக்குது. என்னடா இது, வெளி உலக வாழ்க்கையில் தான் இப்படி இருக்குது. நம்பி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். டீச்சர்ஸ்லாம் ஆசிரியர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும், நம்ம பசங்க போல் பார்க்கணும். ஆனால் அவங்களே சில பல தவறுகள் பண்ணும் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குல்ல. ஸோ இன்றைக்கெல்லாம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். நல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்ல. பெண்கள் எப்போ வேணால் வெளியே போகணும், தைரியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பதட்டமாகவே இருக்குது. என்னடா ஆச்சு, டைம் ஆச்சு, இன்னும் வரலையேன்னு சொல்லி பெற்றோர்கள் அப்படியே என்ன பண்ணுறாங்க, வெளியே நின்று காத்துட்ருக்காங்க. என் பொண்ணு வேலைக்கு போனா, என் பொண்ணு ஸ்கூலுக்கு போனா, காலேஜ் போனா, இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி பதறுதில்ல. ஒரு தைரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியலല്ലോ. ஒரு பெண்கள் வெளியே போனாலும் சரி, வந்துடுவாடா, அந்த நம்பிக்கை இன்னும் வரலല്ലോ. ஆண்டவரே இந்த நம்பிக்கையை வரணும் அப்படின்னா நல்ல ஒரு சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும்னு சொல்லி ஜெபிக்கலாமா? இந்த மாதிரியான எண்ணங்களை கொண்ட ஒரு மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்களோ, ஒரு வெறி கொண்ட மனிதர்கள் இருக்காங்களோ. ஐயோ என் பொண்ணு மாதிரி அவ அப்படின்னு சொல்லி பார்க்கறது இல்லைல்ல, என் தங்கச்சி அக்கா மாதிரி அப்படின்னு சொல்லி பார்க்கறது இல்லைல்ல. வெறி தீர்த்துக்கணும், அவங்கள ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லி அந்த மனநிலையை எடுத்து போடுங்க ஆண்டவர்னு சொல்லி கேட்கலாமா? பெண்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம், பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லி கேட்க போகிறோம். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம செய்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு செயலையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். நீ நல்லது பண்ணுறியா, கண்டிப்பாக உன் நல்லது நடக்கும். நீ கெட்டது பண்ணுறியா, உனக்கு அதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல ஒரு உடல் உள்ள சுகத்தை கொடுக்க போகின்றார், நல்ல தெளிவை கொடுக்க போகின்றார், ஆரோக்கியமான விஷயத்தை கொடுக்க போகின்றார். தப்பான விஷயத்தை நோக்கி நம்ம ஓடினதெல்லாம் போதும், பாவம் பண்ணதெல்லாம் போதும், மன்னித்து ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்கம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இருக்குங்க. நான் ஏற்றுக்கிறேன்டா, மீண்டும் இதை தவற செய்யாத. அம்மாவா இல்லையா? நம்ம பைபிளில் பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பாலியல் விபச்சாரத்தில் ஈடுபட்ட பெண்ணை கூட கல் எடுத்து அடிக்க வருவாங்க. அந்த பெண்ணோ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பக்கத்தில் போய் நிற்பாங்க. உடனே ஏசப்பா சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? அடிங்க அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னாரா? சாகடிங்கன்னு சொன்னாரா? இல்லையே. உங்களில் எவன் பாவம் செய்யலையோ அவன் முதலாவது கல்லை எறியட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணாங்க, கையில் எடுத்துன்னு வந்த கல்லை அப்படி போட்டாங்க. ஏன்னா யாருமே நல்லவங்க இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பெண்ணிட்ட சொல்கிறாரு, நீ இனிமேட்டு இந்த தவறை செய்யாத, போ பரிசுத்தமாக வாழ அப்படின்னு சொல்லி. நம்மள கூட ஒரு பேர் என்ன பண்ணுறாங்க, நீ நல்லவனாக இருக்கியா, ஒரு புத்திமதி ஒரு அட்வைஸ் சொல்லணும்னா நீ அதுக்கு தகுதியாக இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். நம்மளே ஒரு மாதிரி இருக்கும்போது அடுத்தவங்க நம்ம அட்வைஸ் பண்ணுறதுன்றது
முட்டாள்தனமான விஷயமா இருக்குமா. ஸோ அதனால் பாவம் நிறைஞ்ச இந்த உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம பாவத்தினால் தள்ளினாலும் சரி, ஆண்டவர் நீங்கள் என்ன இருக்கீங்க, என்ன அந்த விஷயத்துலேருந்து வெளியே எடுத்து போடுங்க, நல்ல சிந்தனையை கொடுங்க, நல்ல உடல் தெம்பை கொடுங்க, என் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும், எனக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க, எனக்கு பக்கபலமாக இருங்க, யார் என்னை கைவிட்டாலும் சரி நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்கன்னு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லி இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்க்கின்ற எல்லாருக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா. எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்கள் இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுவதாக வாக்களித்திருப்பதற்காகவும் சோத்திருக்கின்றனப்பா. நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கவும் உம் வார்த்தைகள் எங்களுக்குள் தங்கியிருக்கவும் உதவி செய்வீராக. எங்கள் விண்ணப்பங்கள் உம்முடைய இருதயத்திற்கு பிரியமானதாக இருக்கும்படி எங்கள் இருதயம் உம்முடைய சித்தத்தோடு இசைந்திருக்க வழி செய்வீராக. வழி விலகி உலகத்தின் வழிகளில் சுய வழிகளில் சத்ருவின் எண்ணங்கள்படி நாங்கள் நடவாதிருக்கும்படி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிற இயேசப்பா, உம்மில் நித்திய ஜீவன் இருக்கின்றது அறிந்து எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மையே நாங்கள் தேடும்படி செய்வீராக. உம்முடைய கரம் எங்கள் மேல் அமர்ந்து சமாதானத்தையும் செழிப்பையும் தெய்வீகத்தை அளிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உம்மில் நிலைத்திருக்கும் போது உம்முடைய அன்பின் கரங்களை எங்களை இருக்க பற்றிக் கொள்ளுங்கப்பா. உம்முடைய ஆசீர்வாதம் எங்கள் மேல் இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை உம்மிடம் முழுமையாக அர்ப்பணித்து இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றனப்பா. அந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு இந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்டு நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. ஒவ்வொரு பெண் குழந்தைகள் பாதுகாப்பாக இருக்கணும் ஏசப்பா. யாருக்கு அந்த பிரச்சனைலாம் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுங்க சொல்லி கேட்குறேன் ஏசப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும்ப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.